ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் புதுசாக வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க், அதோட நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்மளுடைய சேனல் பேஜில் இருக்குது. அதாவது நம்மளுடைய ப்ரொஃபைல் அபவுட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளோட யூடியூப் சேனலோடைய அபவுட்டில் இருக்குது. ஓகே. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமில் தயவுசெய்து மார்க் கம்மியாக எடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இதுக்கப்புறம் செகண்ட் மிட்டமில் நம்ம எஃபர்ட் போட்டு ஆஃப் இயர்லி எக்ஸாம் இருக்குது, இன்னும் தேர்ட் மிட்டம் எக்ஸாம் இருக்குது, ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், அதுக்கப்புறம் ஸ்லிப் டெஸ்ட் இருக்குது, அடுத்து பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. ஸோ இவ்வளோ எக்ஸாம் இருக்குது. ஸோ தயவுசெய்து அதை மனசில் இது வந்து பண்ணால் ஒரு வாரமாக வச்சுன்னு ஸோ ஃபீல் பண்ணின்னு இருக்காதிங்க. நான் சொல்கிறேன், இப்போது சொல்லக்கூடிய இந்த இது மட்டும் நீங்கள் படிங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஸ்டடி பிளான் வரப்போகுது. அண்டு ஓவரால் ஸ்டடி பிளான் வரப்போது. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஸ்லோனான ஆவரேஜாக இல்லை டாப்பராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ண, ஸோ அதை வாட்ச் பண்ணி. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா, ஸோ ஹையர் செகண்டரி இயர் +2 எக்ஸாமினேஷன் +1 எக்ஸாமினேஷன் அக்டோபர் மந்த்துக்காக விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பண்ணால் ஸ்லிப் டெஸ்ட் 5 வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதோடைய டைம் டேபிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை மற்ற டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ தயவுசெய்து நீங்களும் வந்து ஜஸ்ட்டு ஒன் குரூப் பார்த்துங்க. நான் உங்களுக்காக அந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் ஈவினிங்காக ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒரு டைம் டெஸ்ட்டு மாதிரி எழுதி பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஸ்லிப் டெஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸோ அந்த பிடிஎஃபை நம்மளுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியோ இல்லை அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதனா கேட்குறீங்கன்னா அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். இல்லை சார் எனக்கு கைடு வேணும், பிடிஎஃப் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் டைரெக்டாக லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? சரி, +2 பார்த்துரும். டேட்டு 15/10/2025 வெனஸ்டே. லாங்குவேஜ் 16/10/2025 தேர்ஸ்டே. இங்கிலீஷு மறுநாளே. ஒன் டே கழிச்சு அப்படியே மறுநாள் 17/10/2025 ஃப்ரைடே. மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி இருந்தால் ஜுவாலஜி 23, அதாவது 18, 19, 20, 21, 22. ஸோ 5 days வந்து வேணால் பிஃபோர் வந்து வேணால் தேர்ஸ்டே வந்து வேணால் ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு. ஓகேவா? ஸோ 24 அன்றைக்கி ஃப்ரைடே கெமிஸ்ட்ரி எக்ஸாம். 27, அதாவது 25, 26 2 days கழிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். 28 மறுநாளே பயாலஜி, பாட்டனி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்துன்னா அந்த டிஸ்ட்ரிக்டுடைய சிஓவை இதை வந்து அப்ரூவ் பண்ணது. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பார்த்துரும். ஸோ 15/16/2025 வெனஸ்டே இங்கிலீஷ். 16 தமிழ். 17 பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸ் போட்டு வீடியோ பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தயவுசெய்து நான் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு நான் ஃப்ரீயாக எல்லாத்தையும் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கிட்டு தான் வரேன். இன்னும் வந்து வேணால் அதாவது ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். ஸோ அதெல்லாம் வந்து வேணால் என்னால் எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து வேணால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேணால் இப்போ தான் வந்து வேணால் நானே வந்து வேணால் ரொம்ப டீப்பாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். அதாவது சர்ச்னா நான் போய் பார்க்க ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் என்ன நடக்குது, என்ன மாணவர்கள் என்னமாரி சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாம் பார்த்துக்கின்னு இருக்கிறேன். ஸோ தயவுசெய்து அதெல்லாம் கரெக்டாக நான் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி உங்களுடைய பயத்தை போக்குறதுக்கான, எக்ஸாம் பயத்தை போக்குறதுக்கான வழிகளையும், அடுத்து ஸ்டேஜ் ஃபியர் அதையும் நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வழி சொல்லுவேன். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ என்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்குதா, அதாவது எதனா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் இது மைக் வந்து பண்ணால் ரிப்பேர் ஆகிடுச்சு. மைக்னால் வந்து பண்ணால் அந்தளவுக்கு மைக் வாங்குற அளவுக்குலாம் வாங்கலை. மைக்னால் நம்ம நார்மலாக காதில் போட்டுவோம் ஹெட்செட்டில். ஸோ அந்த இதில் வந்து மைக் நானே ரெடி பண்ணது. ஸோ அது மாதிரி ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ நான் புதுசாக தான் வேறு எதுனா ஹெட்செட் வாங்கணும். ஓகேவா? ஸோ அதை நான் ட்ரை பண்ணுறேன் அண்ட் பிலீவ். ஓகேவா?
17 நம்ம பிசிக்ஸ் சொல்லியிருந்தோம், எக்கனாமிக்ஸ் 23 கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், 24 கெமிஸ்ட்ரி, 27 பயாலஜி பாட்டனி, 28 மேத்தமெட்டிக்ஸ் ஜுவாலஜி. ஸோ இதுதான் 11th ஸ்டாண்டர்டுக்கான விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல், ஓகேவா. ஸோ எக்ஸாமினேஷனுக்கான அதாவது இது சிலபஸ்: தமிழ் இயல் 4, 11th ஸ்டாண்டர்ட் இயல் 4, இங்கிலீஷ் யூனிட் 5, யூனிட் 4, மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 6, சாப்டர் 7, பிசிக்ஸ் யூனிட் 7, யூனிட் 6, கெமிஸ்ட்ரி யூனிட் 4, 12, யூனிட் 3, 8, பயோ பாட்டனி பயோசாலஜி யூனிட் 6, யூனிட் 7, 8, யூனிட் 9, யூனிட் 7, 8, பாட்டனி யூனிட் 6, யூனிட் 9, ஜுவாலஜி யூனிட் 7, 8, யூனிட் 7, 8, ஹிஸ்ட்ரி தவிர எக்கனாமிக்ஸ் 8, 9, 8, 9, காமர்ஸ் யூனிட் 18, 19, 9, 10, அக்கௌண்ட் யூனிட் 7, ஸ்டில் ஃபார்ச்சுனிட்டி ஆஃபர் ஷேர்ஸ் யூனிட் 20, 21, ஜாகிரஃபி தேவையில்லை, இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு தேவையில்லை இதெல்லாம், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச ஒரு அஃபிஷியல் இது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கான டெய்லி ஸ்டடி பண்ண நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இருக்கும். தயவுசெய்து நம்மளுடைய அஃபிஷியல் நான் வந்து பார்த்தா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறேங்க, பிடிஎஃப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. ஸோ அதுலேயும் பிடிஎஃப் கிடைக்கும், புக்ஸ் பிடிஎஃப், கைடு பிடிஎஃப், ஸ்டடி மெட்டீரியல் எக்கச்சக்கமாக வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 2500 பிடிஎஃப்ஸ் வந்து பார்த்தா இப்போ லாஸ்ட் மந்த் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ அதை வந்து நான் மிஸ் பண்ணுறாதீங்க. அண்டு ஸோ நம்மளோட ஈஸி எஜுகேஷன் டிப்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் லைக் பண்ணி வச்சுங்க. ஸோ எனி டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஏன்னா நம்மளுடைய ஈஸி எஜுகேஷன் டிப்ஸ் சேனல், ஈஸி எஜுகேஷன் டிப்ஸ் blogbox.com அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் சரி, வாட்ஸ்அப் சேனல்லையும் சரி, நம்ம ஃபுல்லி வந்து பார்த்தா 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தா நம்ம வாட்ச் பண்ணினே இருப்போம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே வந்து பார்த்தா ரிப்ளையும் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து ஒரு 1 hour இல்லைனா 1 day பிஃபோர் நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்கான பதில், அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கிடைத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே வீடியோ வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதனா சார் எனக்கு சிலபஸ் தெரியல சார் அப்படின்னா உடனே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டுரும், ஓகே. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே, ஓகேவா. ஸோ எந்தளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு வந்து புரிஞ்சுக்கிங்க நம்மளோட ஈஸி எஜுகேஷன் டிப்ஸ் சேனல். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.